இன்னைக்கு காலையிலேருந்தே இந்த வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது எத்தன பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனா நெறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு 1000 எதிரி இருப்பான். அவன் ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான். மேடம் அதெல்லாம் நான் ஆதாரமா எங்க வீட்ல வந்துட்டு இப்படி சவுண்ட் ரைஸ் பேசினா உன் வீட்டுல வந்து நான் கத்துறேன், நீங்க அவ்வளவு தப்பு பண்ணீங்க. எங்க வீட்ல வந்து பேசுறாங்க. என்ன பண்ணுங்க இந்த போறதுனால உன் மகன் ஈடு மாட்டான். நானே சொல்றேன் பாப்போம் தேவை இல்லாம அமைதியா எங்க செட்டில் இருந்தாலும் அது நான் தான் நாங்க பொறுமையா எங்க இருக்க செட்டில் மாட்டோம். இருந்தாலும் அது நான் தான் பொறுப்பு. திமுகவுக்கு எதிரா பேசிக்கொண்டு வரக்கூடிய அட்வொகேட் நெல்சன் அவர்களுக்கும், யூடியூப்ல ஃபேமஸான அந்த பாடி பில்டர் ராஜபுரன் அவர்களுக்கும் பெரிய ஒரு வன்முறை வெடிச்சிருச்சு. 2 தரப்புல இருந்து வந்த ஆட்களும் அந்த இடத்துல அடிதடி சண்டை போட்டு கிட்டத்தட்ட அந்த இடமே போர்க்களமா மாத்திட்டாங்க. என்னன்னா, இன்னைக்கு காலையில கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய அட்வொகேட் நெல்சன் அவருடைய வீட்டுக்குள்ள ராஜபருணும் மற்றும் அவர் கூட இருந்த சில ஆதரவாளர்களும் அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அ நெல்சன் அவர்களுடைய அப்பா அங்க இருந்திருக்காரு. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அங்க பேரூராட்சி தலைவரா இருக்கக்கூடியவரு. அவர்கிட்ட இந்த மாரி உங்க மகன்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி இருங்க அவர் வெளியில போயிருக்காருன்னு சொல்றாரு. ஸோ அந்த நேரத்தில நெல்சனும் அவர் தாயாரோட வீட்டுக்கு வந்திருக்கார் போல. வந்த உடனே இவரு இந்த ராஜபுரன்ன்றவரு பார்த்துட்டு, "என்ன தம்பி வந்துட்டீங்களான்னு?" சொல்லி கேட்டுட்டு, "அவர் கூட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க அப்பாவும் வந்து, "சரி உள்ள போங்க, உள்ள போய் பேசுங்க." அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அழைச்சிருக்காரு. ராஜபருணும் மற்றும் அவர் கூட இருந்த ஒரு பெண்மணி மற்றும் இன்னும் ஒருத்தரோ இல்ல இருவர் மேபி உள்ள இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க உள்ள போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும்போது அது வாக்குவாதமா மாற ஆரம்பிக்குது. அது எதுக்காக இவங்க பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அட்வொகேட் நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிராகவும், நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் நெறைய பேசிக்கிட்டு வராரு. குறிப்பா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த பிரபல யூடியூபரான அந்த சாட்டை அப்படிங்கிறவருக்கு எதிரா நெறைய கருத்துக்கள் பேசியிருக்காரு. சீமான் அவர்கள நெறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம ராஜபருன் வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? நியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இவர் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிறதுனால, இவரே வந்து இவரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது இன்கிரீடியன்ட்ஸோட வந்து யானை கவலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டா இவர் செல் பண்ணிட்டுருக்காரு. அவருடைய Instagram, YouTube போன்ற இதுலலாம் ஆட் பண்ணி அவரே வந்து இத பர்சனலா வந்து ஒரு பிசினஸா செல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இத விமர்சனம் பண்ணி கூட வந்து நெல்சன் அவர்கள் பேசியிருந்தாரு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு FSSAI அதாவது ஃபுட் சேஃப்டியோடைய அனுமதியே இல்லாம இந்த ப்ராடக்ட் இருக்கு. இது தரமானது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய YouTube சேனல்லயும், Instagramலயும் பேசியிருந்தார். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இவர் ராஜபருணும் மற்றும் அவருடைய ஆதரவாளர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வீட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. சரி அமைதியா பேச்சுவார்த்தை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பி அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில அந்த பேச்சுவார்த்தை முத்தி போய் காரசாரமா மாறி, விவாதமா மாறி, கைகலப்பா மாறி பெரிய வன்முறையாவே வெடிச்சிருச்சு. அதில நெல்சன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உள்ள வந்து பேசுனது பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அவங்க அப்பா, அம்மாவெல்லாம் தரக்குறைவா பேசியிருக்காரு. குடும்பத்த தரக்குறைவா பேசியிருக்காரு. தான் தான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு தான் அப்பா, அம்மாவ திட்டும்போது ஒருத்தர் எப்படி சும்மா இருப்பாரு? ஸோ ட்ரிகர் ஆயி போயிட்டு நெல்சன் அவர்களும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர குடுக்க ஆரம்பிக்கும்போது கைகலப்பாயிருக்கு. அப்போ அவரு அப்படி பேசும்போது ராஜபுரம் சும்மா இருப்பாரா? அவரு தான் ஜிம் பாடி பில்டர் ஆச்சே! ஸோ அவரோட கட்டுமஸ்தான உடல வச்சுக்கிட்டு அதட்டி பேசியிருக்காரு. பாடிய ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு நெல்சன் அவர்கள தாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவ தாக்கியிருக்காரு. பிளஸ் அவங்க அம்மா பாவம் அவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்கள வயித்திலே மிதிச்சிருக்கிறதா சொல்றாரு நெல்சன். இவன் இருக்கிற சைஸுக்கு ஒரு வயசான அம்மாவ ஏறி மிதிச்சிருக்கான்னா, இவன்லாம் என்ன மனுஷன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனா இவன் போடுற வீடியோஸ்ல இவன் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ பெரிய டிசிப்ளின் காய் மாரி பேசுவான். பெரிய ஒழுக்கமானவன் மாதிரியெல்லாம் பேசுவான். ஆனா, இப்ப நடந்துக்கிட்டத பார்க்கும்போதே இவனுடைய தராதரம் என்னங்கிறது அம்பலமாவுது. ஒருத்தன் வீட்டுக்குள்ள போயி, அவங்க அப்பா, அம்மாவையே தரக்குறைவா பேசி, அவங்களே உதைச்சுட்டு வெளில வரான்னா, இது பேர் ரவுடிசம் இல்லாம என்ன? உன்னுடைய ப்ராடக்ட்டு பொதுவெளிக்கு வரும்போது, அத 4 பேர் விமர்சனம் செய்ய தான் செய்வான். அத ரிவ்யூ பண்ண தான் செய்வான். அது உனக்கு பிடிக்கலன்னா, நீயும் யூடியூப் சேனல் வச்சிருக்க, Instagram இன்ஃப்ளூயன்சரா இருக்க. அப்ப நீயும் வீடியோ போடு. நீயும் அந்த கருத்தால் எதிர்கொள்ளு. அந்த கருத்தால் எதிர்கொள்ள முடியாம உங்க வீட்டுக்கு போயிட்டு அடிதடி செய்றேன்னா, அப்போ இத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவரையும், அந்த கட்சி தலைமையும் என்ன சொல்றது? அது மட்டும் இல்லாம வரும்போதே பையில கத்தியோட வந்திருக்காங்க. அதுவும் அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிளியரா தெரியும். அங்க பாருங்க. பேச்சுவார்த்தைக்கு வரவங்க கையில இந்த மாதிரி கத்தி, அருவாளோட எங்கேயா வந்து பார்த்துருக்கீங்களா? பட்ட பகல்ல ஒரு கொலை முயற்சி செய்த மாரி தான் இது சட்டத்தின் பார்வையில. போலீஸ்காரங்க வர வரைக்கும் அவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்க. போலீஸ் வந்த பிறகும் அவன் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, நின்னுக்கிட்டு அப்படியே அசையாம இருக்கிறான் மரம் மாதிரி. அதுபோக இவர் நெல்சன் அவர்கள் உடனே வெளியில இருக்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறதுக்குள்ள அங்க நெறைய பேர் வந்துட்டாங்க. வந்து இவர போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க சொல்லப்போனா.
அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, கிளியரா பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட அவருடைய வேட்டியெல்லாம் உருவி ஜட்டியே போட காணோம் போல இருக்கு. இந்த காணொளிய நல்லா பாருங்க. உங்களுக்கு தெரியும். கத்தியோட வந்தவனுக்கு ஜட்டியோட வரணும்னு புத்திய குடுக்காம விட்டுட்டான் ஆண்டவன். இந்த சம்பவத்த வெறும் ஒரு தனிப்பட்ட நபர் பண்றாருன்னு சொல்லிலாம் பொதுமக்கள் பார்க்க மாட்டாங்க. இத கட்சி சார்ந்த விஷயமா தான் பார்ப்பாங்க. இதனால அந்த கட்சிக்கு தான் இழப்பு. ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியோட நிலைமை தமிழ்நாட்டுல என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஸோ பேசிக்கலா இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் எதிரா பேசுனா, இவங்க கருத்துக்கு எதிர்கருத்து வச்சேன் அப்படின்னா, அது அவங்களுக்கு புடிக்கல, இல்ல அது அவங்களுக்கு எதிரா இருக்கு, இல்ல அவங்களால அத டிஃபெண்ட் பண்ண முடியல அப்டின்னா, வீட்டுக்கே நேரா வந்து மிரட்டுவாங்க அப்டிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க. இதுக்கு மேல இவ்ளோ நீங்க இப்டி அடிக்க போயி, அவன அடிச்சு ஆஃப் பண்ணணும்னு போன நீங்க, பதிலடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதாவது அடிக்கிறேன்னு போயிட்டு, திருப்பி அடி ரிட்டர்ன்ல பல மடங்கு அடி வாங்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு ராஜபுரன். நீங்க இவ்ளோ பண்ணியும் அவன் பேசாம அவன் பேசக்கூடாது. நெல்சன்ன்றவன் இதுக்கு மேல நம்மள பத்தி பேசக்கூடாது அப்டின்ற நோக்கத்துக்காக தான் போனீங்க. இப்ப அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயி போச்சு. இதுக்கு மேல அவன் பேசாம இருப்பான்னு நீங்க நெனைக்கிறீங்களா? இதுக்கு மேல இவங்கள பத்தி பேசாத நிப்பாட்ட வாய்ப்பே இல்ல. தொடர்ந்து இதுக்கு மேல நீங்க என்ன சின்ன சின்ன தவறு செஞ்சா கூட அதுக்காக காணொளி போட்டு, இதுக்கு முன்னாடி விழுந்த அடி விட இதுக்கு மேல செமட்ட அடி இன்னும் பலமா விழும்ன்றது தான் உண்ம. இதே இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க நெறைய பிரச்சனைய இப்போ இதே மாரி ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க கடந்த 5 வருஷத்துல. இப்ப நெறைய பேர் குரல் குடுத்தாங்க. இவங்களுடைய கருத்துரிமைக்கு எதிரா வந்து நெறைய வழக்கெல்லாம் இவங்க மேல போட்டாங்க. இவங்களும் கோர்ட்ல நெறைய வழக்கு ஃபேஸ் பண்ணாங்க. இப்ப அதையே தாய் இவங்க போய் இன்னொருத்தனுக்கு பண்றாங்க. அப்படி இருக்கையில இதுக்கு மேல யாராவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? நிச்சயமா பண்ண மாட்டாங்க மக்களே. எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னின்னு நடந்துக்குன்னா, நாளைக்கு அதே தான் உங்களுக்கும் நடக்கும். கருத்து சுதந்திரம் பத்தி, கருத்துரிமைய பத்தி வாய்க்கிலேயே பேசக்கூடிய இந்த கட்சியுடைய தலைவர், அதிபர் அவர்கள், தான் சொந்த கட்சிக்காரனே தனக்கு எதிரா ஒருத்தன் கருத்து சொல்லிட்டாங்கிறதுக்காக போய் அடிக்கிறான் அப்படிங்கிறத அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னா, அவருடைய மாண்பு என்ன அப்படிங்கிறத இந்த மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இதிலிருந்து. இப்படிப்பட்டவங்கள தான் இவங்க கட்சியில வச்சுக்கிட்டு மாற்று அரசியல பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது, நாங்க வந்து அத பண்ணுவோம், இத பண்ணுவோம். புதுமையான ஒரு அரசாங்கத்த அமைப்போம். யாரும் செய்யாதத நாங்க செய்வோம். தமிழ் தேசியத்த கொண்டு வருவோம். இந்த மாதிரி எல்லா கதைய அளந்து விட்டுக்கிட்டு, இந்த பாதிக்கப்பட்ட இவருக்காக தான் இந்த வீடியோ பேசியிருக்கேன். இந்த மாரி சம்பவம் இதுக்கு மேல எங்கேயும் நடக்கக்கூடாது. குறிப்பா இந்த மாற்றத்திற்கான அரசியல் பேசக்கூடிய கட்சிகளே, தான் சொந்த கட்சிக்காரங்களே இப்படி நடந்துக்கிறது ஏற்புடையதல்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.